இப்போ பணத்தடைக்கான சிம்பிள் அண்ட் குவிக் ரெமெடி. இந்த ரெமெடியை நீங்க செய்யும் போது சின்ன சின்ன விஷயத்துல இருக்க மணி பிளாக்கேஜஸ்லாம் இமீடியட்டா கிளியர் ஆகிறத உங்களால நிச்சயமா ரியலைஸ் பண்ண முடியும். நீங்க யோசிக்கிற எல்லா விஷயத்திலயும் இருக்க பணத்தடைகள் சீக்கிரமா கிளியர் ஆகணும் அப்படிங்கறத பிரபஞ்சத்துக்கிட்ட ஆல்ரெடி உங்களுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நிச்சயமா இதை நீங்க செய்யுங்க. விதண்டாவாதம் பேசுறவங்க நிச்சயமா இதை செய்ய வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. உடைஞ்சிருக்க கூடாது, கிழிஞ்சிருக்க கூடாது, பிளெயினா நீட்டா ஒரு பிரியாணி இலை. பிரியாணி இலையோட மேல் பாகம், அதாவது மேல அந்த இலை இருக்கும்ல, அதுல இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறீங்க. என்ன கலர் பென்ல எழுத போறீங்க? கிரீன் கலர் பென்ல எழுத போறீங்க. 520.808.741. இங்க கீழே உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு இந்த நம்பர் தெரியும். இந்த நம்பரை வந்து கிரீன் கலர் பென்ல எழுதிட்டீங்க. இப்போ அந்த பிரியாணி, அதாவது பே லீஃபை திருப்பிட்டு பின் சைடா, அதாவது பேக் சைடு ஆஃப் த பிரியாணி இலையில உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், ஒரு சின்ன பணமா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த இடத்துல எங்க பிளாக்கேஜ் இருக்கு, இப்ப நீங்க யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க, அது வரல, அல்லது யார்கிட்டயோ பணம் கேட்டிருக்கீங்க, அது வரல, ஒரு நிலம் விற்கணும், அந்த நிலத்தை வித்தா உங்களுக்கு ஒரு பணம் வரும் அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கீங்க, அந்த பணத்தோட நம்பரை எழுதுங்க. கரெக்டா எவ்வளவு வேணுமோ அதை எழுதிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு இதை வந்து எரிச்சிடுங்க. இதை வந்து ஒரு கேண்டில்ல எரிக்கலாம், அல்லது அகல் விளக்கு ஏத்தி அதுல எரிக்கலாம். எந்த டைம்ல எரிக்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா எந்த டைம்ல வேணா நீங்க மார்னிங் பூஜை செய்யும் போது எரிச்சிருங்களேன். எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, பிளாக் கலர்ல ஆஷ் இருக்கும்ல, அது வந்து ஏதோ ஒரு செடியில அல்லது வெளியில ஏதாவது வெட்ட வெளியில தூவி விட்டுருங்க. தூவி விடும் போது ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லணுமா அப்படின்னா நிச்சயமா சொல்லலாம். நான் கேட்ட பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க, இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அஃபர்மேஷனை எழுதி வச்சுட்டு அதை படிக்க கூட நீங்க செய்யலாம். ஓகே, அது சொல்லி முடிச்சுட்டு அந்த லூப் ஆஃப் எனர்ஜிலேயே இருக்கக்கூடாது. நீங்க சொல்லியாச்சு, பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தாச்சு, அப்போ அந்த இடத்துல விட்டுட்டு miracles will happen அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க அடுத்த வேலைகளை செய்யணும்.